வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வேளாங்கண்ணி திருவிழா தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே திருற காத்தாடி, இந்த திருவிழா ரொம்ப ஃபேமஸான ஒரு காத்தாடி. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை வந்து சேரும் சகதியமாக இருக்குது. கண்டிப்பாக வேளாங்கண்ணி திருவிழானாக்கா கண்டிப்பாக மழை வந்துருங்க. மழை வராமல் திருவிழா நடக்கிறதே இல்லை. கண்டிப்பாக அந்த திருவிழாவுக்கு ஒரு நாள் முன்னாடி பின்னாடி மழை வந்துருங்க. பார்த்தீங்கன்னா ரகடாத்து லைட் செட்டிங் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மான்ஸ்டர் மாஸ்க்குங்க, பார்க்க நல்லா இருக்கு, ரியாலிட்டிக்காகவும் இருக்குது. இதை போட்டு பார்த்தோம்னா ரியாலிட்டிக்காக இருக்குது பார்க்கறதுக்கே. பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு தண்ணிலாம் தேங்கி இருக்கு. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி ஊர்வலமாக கொண்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், வேப்பிலெல்லாம் ஜோடிச்சு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா பொம்மைலாம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தேருங்க, இந்த தேரு கோயிலை சுற்றி வரும். இந்த தேர் வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும், அந்த கோயிலை சுற்றி வர்றதுக்கு. ஏன்னா அவ்வளோ கூட்டம், பொறுமையாக தான் மூவ் பண்ணி கொண்டு வருவாங்க எல்லோரும் பார்க்கலான்ட்டு. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பொம்மை கடை, அந்த பொரி கடைலாம் போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கோழி ஆடுலாம் வழி கொடுக்குற இடம் இந்த இடத்துல தாங்க பண்ணுவாங்க. அதுக்காக போட்டு வச்சுருக்க இடம் தான் அது. கோயில் பார்த்தீங்கன்னா கோயில் என்ட்ரன்ஸில் இருக்குது. போகாதும் போய் பாருங்கள், செம்மையாக இருக்கும். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேம் வச்சுருக்காங்க. இந்த பாலை அந்த குழிக்குள்ளே போட்டோம்னா என்ன நம்பர் வருதோ அதுக்கேற்ற பொருள் நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம எதிர்பார்த்து கண்டிப்பாக இதில் விழாது. அதை வச்சு தான் கேம் வச்சுருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பலூன் ஷூட்டிங் கேம் வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு ஜூஸ் போட்டிருக்காங்க. பக்கத்தில் அந்த ரங்கராத்தெல்லாம் இருக்குது. அதிகமாக கூட்டமாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். என்ன திருட்டு பொருள்லாம் நிறைய நடக்குங்க, இந்த திருட்டு வேலைகள்லாம் நிறைய நடக்கும் இந்த திருவிழாவில். நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் நம்ம பொருளெல்லாம் வச்சுருக்கணும். இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ட்ராகனு, இந்த குழந்தைங்க விளையாடுற மாதிரி இந்த பலூன், இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த காரப்பூரி சாப்பிட்றதுக்காக சொல்லியிருந்தேன்னா அண்ணன் ரொம்ப நல்லாவே போட்டு கொடுத்துருந்தாரு. இந்த பொரியை போட்டு லெமனை பிழிஞ்சு நல்லா கலக்கி அந்த வெங்காயம் கொத்தமல்லிலாம் கட் பண்ணி போட்டு நல்லாவே கொடுத்துருந்தாருங்க, நல்லா இருந்துச்சு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக அழகழகாக அந்த பொம்மைங்கள்லாம் வச்சுருக்காங்க. பொம்மைங்களெல்லாம் இருக்கும், பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாகவும் நல்லா க்யூட்டாகவும் இருக்குது. நீ பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குன்னு. எனக்கு அந்த ரேபிட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எல்லா பொம்மையும் வச்சுருக்காங்க, பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. பக்கம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கான அந்த வளையல்ஸு, கம்பல்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. நிறையா இருக்குது இந்த மாதிரி. பார்க்க பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு தேவையான பொருள், அந்த மத்து எல்லாம் இருக்குது, கத்திலாம் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க விளையாடுறதுக்காக அந்த சின்ன சின்ன சாமானுங்க, நம்ம பெரிய சாமானை யூஸ் பண்ணுற மாதிரியே நல்லா அழகான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்க்குறப்பவே அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தாக்கா அவங்க இந்த சொப்பு சாமான் விளையாடுற குழந்தைங்களுக்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூ, பிளாஸ்டிக் பூவெலாம் வச்சுருக்காங்க. இது நம்ம ஹாலில் என்ட்ரன்ஸில் தொங்க விடுறதுக்கு, பூஜை ரூமுக்கெலாம் தொங்க விடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கீ செயின்ஸ்லாம் இருக்குது. சிவன் கார்ட்டூன் பொம்மை, டாமஞ்சேரி எல்லாமே இருக்குது, போக்கிமானு எல்லாமே இருக்குது. ஜென்ஸுக்கு இந்த பைக்குக்கு தொங்க ஒரு மாதிரி பைக்ஸு கீ செயின்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே ரொம்ப நல்லா டிசைனாக நல்லா லுக்காகவும் இருக்குது. எது எடுத்தாலும் 25 ரூபா சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் முன்ன ரொம்ப அதிகமாக பார்ப்போம் நம்ம, ஒரு கேர்ள்ஸ் வந்து அந்த குட்டு விளக்கு வச்சுருக்க மாதிரி. இந்த பொம்மையெல்லாம் இப்போ பார்க்கறது ரொம்ப ரேரு. ஆனால் இந்த திருவிழா வந்தாக்கா நம்மளால் பார்க்க முடியும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த சிவன் லிங்கம் பொம்மைலாம் வச்சுருக்காங்க. நந்தி, சரஸ்வதி இது எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு பாட்டி மேலே வச்சுருக்காங்க. இந்த சிவன் சிலை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு ஷைனிங்கான ஒரு லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் லுக்கில் நல்லா இருக்குது பார்க்கவே.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஏஞ்சல் பொம்மைங்களாம் இருக்குது. நல்லா கலர் கலர்ஃபுல்லாக பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. சில்ட்ரன்ஸுக்கெலாம் வாங்கி கொடுத்தாக்கா நல்லாவே என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, இது பேர் எனக்கு தெரியல. ஆனால் நம்ம என்ன பேசுகிறோமோ அது கூட கூட பேசும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, நான் வீட்டுக்காக அந்த நேந்திரப்பழ சிப்ஸ் வாங்கியிருக்கேங்க. அதை பார்த்தீங்கன்னா பேரிச்சப்பழம் அப்படியே கொட்டி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அல்வாலாம் இருக்குது. நேந்திரப்பழ சிப்ஸு 100 ரூபா. இது நீட்டுமே கடைங்க தாங்க இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேண்டுதல்லாம் பண்ணுறாங்க. அந்த பொம்மையெல்லாம் வச்சு கருப்பூரம் கேட்டு வேண்டுதல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.